ஆடி சேல் தள்ளுபடி up to 50%. Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். சேலம் மாவட்டம் சங்ககிரிக்கு அருகே அமைந்துள்ளது வெள்ளையம்பாளையம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் 70 வயதான மூதாட்டி சின்ன பொண்ணு. இவரது கணவர் இறந்துவிட்ட நிலையில் விவசாய கூலி வேலை செய்தும் மாடுகளை வளர்த்தும் தன்னுடைய மகன் மதியழகனுடன் வாழ்ந்து வந்துள்ளார். இந்த நிலையில் மூதாட்டி சின்ன பொண்ணு புதிதாக மாடு வாங்கி வளர்க்க வேண்டும் என விரும்பியுள்ளார். அதற்காக கடந்த சில நாட்களாக அவரது வீட்டருகே குடியிருக்கும் மாடு வியாபாரியான ஏழுமலை என்பவரிடம் மாடு வாங்கி தருமாறு கேட்டுள்ளார். இதனிடையே கடந்த ஜூலை 23ஆம் தேதியன்று மாடு வியாபாரி ஏழுமலை, கொங்கணபுரத்தில் மாடு ஒன்று உள்ளது, அதை உங்களுக்கு வாங்கி தருகிறேன் என கூறி சின்ன பொண்ணை தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்து சென்றுள்ளார். அதன் பிறகு அன்று இரவு வீட்டிற்கு வந்த ஏழுமலையிடம் மதியழகன் தன்னுடைய தாய் குறித்து விசாரித்துள்ளார். அதற்கு ஏழுமலை, மூதாட்டி சின்ன பொண்ணு மகுடஞ்சாவடியில் உள்ள உனது தங்கை வீட்டிற்கு செல்வதாக கூறியதால் பேருந்தில் ஏற்றி அனுப்பிவிட்டேன் என கூறியுள்ளார். இதை கேட்டு சந்தேகமடைந்த மதியழகன் தனது தங்கையை செல்போனில் தொடர்பு கொண்டு விசாரித்துள்ளார். அப்போது அம்மா தனது வீட்டிற்கு வரவே இல்லை என அவரது சகோதரி கூறியுள்ளார். இதை கேட்டு பதறிப்போன மதியழகன் அக்கம் பக்கம் மற்றும் உறவினர்கள் வீட்டில் தேடியும் சின்ன பொண்ணு கிடைக்காததால் தனது அம்மாவை கண்டுபிடித்து தருமாறு சங்ககிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் சங்ககிரி போலீசார் வழக்கு பதிவு செய்து ஊருக்கு சென்றவர் உண்மையாகவே காணாமல் போனாரா அல்லது மாடு வாங்கி தருவதாக அழைத்து சென்று ஏழுமலை மூதாட்டியை கொலை செய்துவிட்டு நாடகம் ஆடுகிறாரா என பல்வேறு கோணங்களில் விசாரித்து வந்தனர். விசாரணையில் மூதாட்டி சின்ன பொண்ணு அணிந்திருந்த 4 சவரன் தங்க நகைக்காக ஏழுமலை அவரை கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி தாரமங்கலம் அருகே உள்ள பவளத்தானூர் ஏரியில் வீசியது உறுதியானது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சங்ககிரி போலீசார் மூதாட்டியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மாடு வியாபாரி ஏழுமலையை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாடு வாங்கி தருவதாக கூறி அழைத்து சென்று மூதாட்டியை கொடூரமாக கொலை செய்த சம்பவம் சேலத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.